மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மூத்த உறுப்பினர், முன்னாள் விவசாயத்துறை அமைச்சர், விவசாயத்துறை அமைச்சராக இருந்தனால அவருடைய துறை சார்ந்த விஷயங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். முதல்ல ஒரு ஒப்பீடுங்கிறது 5 வருஷமா ஆட்சியில் இருந்திருக்காங்க, நம்ம 3 மாசமா இருக்கிறோம். இந்த ஒப்பீடுங்கிறதே நான் தவறுன்னு சொல்ல விரும்பல, நியாயமானு கேட்கிறேன். நம்பர் 1. 2 கேள்விதான் கேட்கிறேன் விவசாயத்துறை அமைச்சரை பார்த்து. 200 உங்களை பார்த்து தான் பேசணும். முன்னாள் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் 200 தொகுதிகளில் வெல்வோம், நாங்கள் தான் அடுத்த ஆட்சி அமைப்போம்ங்கிறதை உறுதியாக திராவிட முன்னேற்ற கழகம் நம்பியது. அதில் மாற்று கருத்து இருக்காதுன்னு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட நான் பதிவு பண்ணுறேன். ஆனால் எங்களுடைய முதலமைச்சர் அவர் ஒரு விவசாயி சொன்னாரு அப்படின்னு 3 முறை பதிவு பண்ணாரு. அவருடைய முதல் பிரச்சாரம் காலடி பட்டது பரந்தூர்ல ஒரு விவசாயிகளுக்கு உதவியாக இருப்பதற்காக. அப்பொழுதே சொன்னார், என்னுடைய வாழ்க்கை விவசாயிகளுக்காக இருக்கும். அப்படி சொன்ன எங்களுடைய மேனிஃபெஸ்டோல நாங்கள் சொன்னோம் விவசாய கடன் தள்ளுபடின்னு. அதை முயற்சியாக எடுத்து 5932 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்திருக்கிறார். ஆனால் 200 தொகுதியின் வெல்வோம் சொன்ன திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில விவசாய கடன் தள்ளுபடி பேசவே இல்லை. அது அவரே ஒத்துக்கிட்டார். நாங்க அண்ணனே ஒத்துக்கிட்டார். அண்ணனே எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அண்ணனே ஒத்துக்கிட்டார். நாங்க விவசாய கடன் தள்ளுபடி பத்தி பேசவே இல்லை. விவசாய கடன் பத்தி ஏன் பேசல? அப்ப விவசாயிகளுக்கு கடன் இருக்குமா இல்லையாங்கிறது முன்னாள் விவசாயத்துறை அமைச்சருக்கு தெரியாதா? அப்பொழுது உங்களுக்கு அந்த எண்ணமே முதல் கிடையாது. நீங்கள் ஆட்சியில் ஒருவேளை வந்திருந்தாலும் அந்த எண்ணம் உங்களுக்கு கிடையாது. ஆனால் அந்த எண்ணம் எங்க தலைவருக்கு இருந்திருக்கு. ஒன்னே ஒன்னு இந்த அவையில பதிவு பண்றேன், அவர் சொல்லல செயல்படக்கூடியவர் எங்கள் தலைவர். சொன்னால் செய்வார். நம்பர் 1. நம்பர் 2, இந்த அறிவிப்பை இப்பொழுது வரலாற்று ரீதியான ஒரு அறிவிப்பை கொடுத்தார். சன்னர் நகர் நெல்லுக்கு 2750 ரூபாய், 2600. உங்களை மாதிரி எங்களுக்கு கமெண்ட் பண்ண தெரியும். சபாநாயகர்களே, இதை நீங்கள் மரபுப்படி அவங்களும் நடந்துக்கணும் நாங்கள் கேட்டுக்கிறோம். ஏன்னா எங்களோட உறுப்பினர்கள் மரபுப்படி இருக்கிறாங்க. கரும்புக்கு 4000 ரூபாய் கொடுக்கிறோம். இதற்கு பின்பு எதற்காக இதை முதலமைச்சர் உயர்த்தினார்? விவசாயி கிட்ட அவர் என்ன கேட்டார்? வந்தவன விவசாயி கிட்ட கேட்டார். PR பாண்டியன் அவர்களை பார்த்தாங்க, எல்லா விவசாய சங்கங்களை பார்த்தாங்க, எங்களை அழைத்து எல்லா விவசாய சங்கங்களும் பேச சொன்னாங்க. உடனடியாக ஏன் அந்த அறிவிப்பு கொடுத்தாருன்னா, நம்மளுடைய உணவுத்துறை முன்னாள் முறைத்துறை அமைச்சர் சொன்னார், நமக்கெல்லாம் ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்கணும். இதுவரைக்கும் நம்ம இங்க இருக்கக்கூடிய இல்ல அவரோ ரேஷன் கடையில இருந்து அரிசி வாங்கி நம்ம வீட்டில் சாப்பிட்டு இருப்போமா? மக்களுடைய பிரச்சனை இது, உண்மையான மக்களுடைய பிரச்சனை. பெரும்பாலும் முதல்வருடைய கவனத்திற்கு வந்தது இலவசமாக கொடுக்கக்கூடிய அரிசி மக்கள் வீட்டில் சாப்பிட முடியாத அளவுக்கு தரம் குறைந்திருக்கு. அதற்கு உடனடியாக முதலமைச்சர் சொன்னார், உடனடியாக 2750 சன்னரக நெல்லுக்கு விலை ஏற்றுவோம். அந்த நெல் அதிகமாக உற்பத்தி படும் பொழுது அந்த நெல்லை மக்களுக்கு கொடுங்கன்னு சொன்னதுக்காக இன்னைக்கு 2750 ரூபாய் ஏத்திருக்காரு. இதை எதற்காக ஏத்திருக்காருன்னு புரியணும். உணவுத்துறையில இப்ப இருக்க அரிசியோட நல்ல குவாலிட்டியான அரிசி கொடுக்கணும், சன்னரக அரிசி கொடுக்கறதுக்காக இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்கார். நம்பர் 1. 4000 ரூபாய் எதற்காக கரும்புக்கு ஏத்திருக்காரு அப்படின்னா, விவசாயத்துறை அமைச்சர் சொல்லணும், முன்னாள் விவசாயத்துறை அமைச்சர் அண்ணன் சொல்லணும், கரும்போடைய ஏக்கர் பரப்பளவு இந்த 5 வருஷத்துல, கடந்த 5 வருஷத்துல எத்தனை லட்சம் ஏக்கர்ல இருந்து எத்தனை லட்சம் ஏக்கர் குறைஞ்சிருக்கு. குறிப்பாக வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் இங்க இருக்கு, முன்னாள் அமைச்சர் வேலுன்னு இருக்கிறாரு. எத்தனை லட்சத்துல இருந்து எத்தனை லட்சம் குறைஞ்சிருக்கு? தரவுகள் தான் ரொம்ப பேசினாரு. அண்ணன் முடிஞ்ச நீங்க தரவு சொல்லுங்க, எங்கிட்ட தகவல்கள் இருக்கு, அவருக்கு வாய்ப்பு கொடுங்க. 100% 30% குறைஞ்சிருக்கு கரும்புடைய சாகுபடி. எல்லா ஃபேக்டரிஸும் மூடி இருக்காங்க. தமிழ்நாட்டிற்கு தேவையான சர்க்கரை அளவு இதே மாதிரி நம்மளுடைய விவசாயிகள் கரும்பு பயிர் பண்ணலாம். நாளைக்கு மகாராஷ்டிரால இருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய நிலைமை வரும். இன்றைக்கு மகாராஷ்டிரால இருந்து வந்துட்டு இருக்கு. இதற்காக தான் நீ 4000 ரூபாய் இன்றைக்கு விலையை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு.
சோ கரும்போடைய உற்பத்தியே கடந்த 5 வருடத்தில் 70% குறைஞ்சிருக்கு, ஆலைகள் மூடப்பட்டிருக்கு. சோ விவசாயிகள் பயிர விதைய வாங்குறதுல இருந்து, உரத்தை வாங்குறதுல இருந்து, உரத்தை வாங்கி அறுவடை பண்ணி அதை எடுத்துட்டு போய் கொள்முதல் பண்ணக்கூடிய இடத்துல 40 ரூபாய் வாங்கினதுல இருந்து குறைந்தபட்ச விலை இல்லாமல் இன்னைக்கு விவசாயிகள் கண்ணீரோட தான் இன்றைக்கும் இருந்திருக்கார்கள். உறுதியாக நாங்கள் சொல்றோம், இந்த ஆட்சி 5 வருடம் முன்பு விவசாயிகளோட பொற்கால ஆட்சியாக எங்களோட முதலமைச்சர் உருவாக்க சொன்னதை செய்வார்.